ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு இ பாஸ் நடைமுறை கொண்டுவரப்படும் என்று அரசு முன்னதாகவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் அந்த இ பாஸ் நெறிமுறைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இன்று மாலை வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உதகை கொடைக்கானலுக்கான இ பாஸ் வழிகாட்டு நெறிமுறைகள் இன்று மாலை வெளியீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். என்ன விவரம் ரமேஷ்? வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை முதல் கொடைக்கானல் மற்றும் ஊட்டிக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் இ பாஸ் இருந்தால்தான் அங்கே என்ட்ரியில உள்ள விடுவாங்க. அதற்கு நிறைய பேர் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரூம் புக் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் முன்கூட்டியே, ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரூம் புக் பண்ணவங்க எல்லாம் தற்போது அந்த நடைமுறைக்காக காத்திருக்கிறார்கள். தற்போது தமிழக அரசின் உள்துறை மற்றும் பொதுத்துறை, அதாவது ஹோம் டிபார்ட்மெண்ட்டும் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டும் இணைஞ்சு அந்த நெறிமுறைகளை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த நெறிமுறைகள் அனைத்துமே தற்போது தயார் நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. தமிழக அரசுடைய இ சேவை அந்த நிறுவனம், அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட், தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பாக அதற்கான இணையதளம் ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர்கள் இன்று மாலையிலிருந்து அதை அறிவிப்பை வெளியிட்டு அதை ஒரு நாளைக்கு இத்தனை வாகனங்கள் இருக்கணும். அதே போல உள்ளூர் பதிவெண்கள், குறிப்பாக திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கொடைக்கானல் போகக்கூடிய அந்த நம்பர்ஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நீலகிரி அந்த மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது. மற்றபடி வெளியூர்ல இருந்து சொல்லக்கூடிய வாகனங்கள் போன்ற வாகனங்களுக்கெல்லாம் கடும் கட்டுப்பாடுகள் இருக்கும் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஜூன் 30ஆம் தேதி வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.